சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். அதிமுக விஜய்க்கு ஆதரவு என்று ஒரு தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாக சி.வி. சண்முகம் தலைமையிலான பிரிவு விஜய் தலைமையிலான டிவிகே அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்னும் மாதிரி ஒரு தகவலை இப்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் வெளியில் தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்தாலும் பெரும்பாலான அதிமுக எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு தான் ஆதரவு இருப்பதாக சி.வி. சண்முகம் அவர்கள் பேசும் பொழுது மீடியாவிடம் இந்த மாதிரியான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலையை முற்றிலும் மாற்றியமைக்கப் போகிறது என்கிற மாதிரியான சில தகவல்களும் வெளியில் வந்து கொண்டுதாங்க இருக்கிறது. அதிமுக விஜய்க்கு ஆதரவு, அதாவது சிவிஎஸ்ல ஒரு பிரிவானது ஏற்பட்டது. சி.வி. சண்முகம் தலைமையிலான பிரிவு மக்களின் ஆணை விஜய்க்குத்தான் என்று கூறி டிவிகேவுக்கு அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக அனைவராலும் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சி.வி. சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கள் மொத்தம் நிறைய நபர்கள் அதிமுகவில் இருந்து வெளியில் வந்து விட்டார்கள். 47 எம்எல்ஏக்கள் அதிமுக 47 இடங்களை வென்ற நிலையில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு ஆதரவாக இருப்பதாக சி.வி. சண்முகம் தெரிவித்தார். யாருக்கும் அதிமுகவில் இருக்க பிடிக்கவில்லை, இபிஎஸ் நடந்து கொள்வது சரியில்லை என்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் இதுவரைக்கும் சி.வி. சண்முகம் அவர்கள் பேசும் பொழுது வெளியில் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ்க்கு நாங்கள் எதிராக செயல்படுவோம், இபிஎஸ் திமுகவுடன் கூட்டணி அமைக்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டதால் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு எதிராக திரண்டுள்ளதாகவும் சிவிஎஸ் அவர்கள் பேசும் பொழுது கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சிவிஎஸ் பேசும் பொழுது என்ன அறிவிப்பு விட்டார் தெரியுமா? மக்களின் ஆணை டிவிகேவுக்கு அல்ல, விஜய்க்குத்தான், அதிமுக அதை ஏற்றுக்கொள்கிறது என்று சிவிஎஸ் அறிவித்தார். புதிய தலைமைகள் எஸ்பி வேலுமணி அதிமுக சட்டமன்ற குழு தலைவராகவும் விஜயபாஸ்கர் விப்பாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். அதிமுகவில் நடந்தவை என்னவென்றால் பிளவு வெளிப்படையாகவே தெரிந்தது. இபிஎஸ்க்கு 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே தாங்க ஆதரவாக இருந்த நிலையில் 30 எம்எல்ஏக்கள் சிவிஎஸ்ஸின் அதாவது சி.வி. சண்முகம் பக்கம் திரண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் அனைவருமே விஜயின் பக்கம் போவதாக அனைத்து தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம். இபிஎஸ்க்கு இது ஒரு எதிர்ப்பு மாதிரி தாங்க தெரிகிறது. பல எம்எல்ஏக்கள் இபிஎஸ்ஐ விலக செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை பின்னால் இருப்பது யார் என்று தெரியவில்லை. நம்ம காத்திருந்துதான் காண முடியும். திமுக என்ன நினைக்கிறது என்றால் திமுக அதிர்ச்சியில் இருக்கிறது. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே டிவிகேவுக்கு ஆதரவு அளித்ததால் திமுகவின் இபிஎஸ் உடன் கூட்டணி முயற்சி தோல்வியடைந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரசின் ஆதரவு, காங்கிரஸ் டிவிகேவுக்கு ஆதரவு அளித்தது திமுகவுக்கு. இது பெண்வெட்டு என்று அவர்களாலும் குற்றம் சாட்டப்பட்டு கொண்டுதாங்க வந்து கொண்டிருக்கிறது. இனிமேதான் நம்ம காத்திருந்து காண வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பதை. அது மட்டும் இல்லாமல் மே 13 அன்று நடைபெறக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஏடிஎம்கே பிரிவு ஆதரவு டிவிகேவுக்கு பெரும் பலமாகவே இருக்குமாம். எனவே நம்ம காத்திருந்து நாளை என்ன நடக்கிறது என்பதை காணலாம். இபிஎஸ்ஸின் நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கும் என்றால் தலைமை ஆபத்தில் இருக்கிறது. அவர் விலக வேண்டிய சூழ்நிலைகளும் இப்போது உருவாகி இருக்கும். அதிர்ச்சி சாத்தியமும் அவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஏடிஎம்கேவின் பிளவு திமுகவின் எதிர்காலத்தை நோக்கிதாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிவிகேவின் நிலைத்தன்மை ஆகியவை அனைத்தும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய ஒரு அதிர்ச்சியவை இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்திருக்கும். அதனால நம்ம காத்திருந்து காணலாம். சிவிஎஸ் பக்கம் யார் யார் இருக்க போகிறார்கள், அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார், அதிமுக இருக்குமா இல்ல இருக்காமல் போய்விடுமா என்பதை காத்திருந்துதான் நம்ம காண முடியும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.